ஒயிட் நேயர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் கொஞ்சம் டல் அடிக்குதுங்க. இந்த சேனலுக்கு முக்கியமாக யார் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, என்னை விட நீங்கள் தாங்க தேவை. வியூவர்ஸ் இல்லைன்னா இந்த சேனல் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ நீங்கள் இருக்கும் போது தான் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண நான் ஏதாவது புதுசாக பண்ண முடியும். ஏதாவது புதுசாக வேணால் கேட்டு வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக்கி 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 தவே. நான் தப்பாக பண்ணாலும் பாடியிருப்பேன். ஸோ இந்த படத்தில் கதாநாயகன் யார் என்றால் விஜய் தேவர்கொண்டா அவர்களுடைய படமான ஃபேமிலி ஸ்டார். இந்த படத்தில் ட்ரீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தில் ட்ரீசரை பற்றி பார்த்துடலாம். நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்களுடைய ஃபேமிலி லைஃப்பை தாங்க காட்டுறாங்க. நம்ம ஆள் எப்படிப்பட்டவர்னா, இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன, அவருடைய ஃபேமிலியை இவர் தாங்க பார்த்துக்கிறாரு. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் வந்து கிச்சனில் தோசை சுடுறதை பார்த்தா அவருடைய அக்காவும் இந்த இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம ஹீரோவுடைய வீட்டில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பசங்களும் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி மொத்தமும் நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஹீரோவுக்கு வந்து அவருடைய குடும்பம் தாங்க எல்லாமே. அந்த குடும்பத்துக்காக எதையும் செய்கிற ஒரு ஆளாக தான் நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்கள் வந்து வந்திருக்காரு. அதை வச்சு பார்க்கும்போது இதில் நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது இவ்வளோ கஷ்டம். அந்த ஒரு மாதம் சம்பளம் வாங்கின உடனே எப்படி காலியாகும்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது இஎம்ஐ கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், வாட்ரு பில்லு கட்டணும், கேஸு கட்டணும், அதுக்கப்புறம் அது இது லொட்டு லொஸ்க்குன்னு பல விதமான செலவுகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் ஒரு ஃபேமிலி மேனாக சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம்தான். ஒரு வீரனாக போர்க்களத்தில் போய் போரை சமாளிச்சிடலாம். ஆனால் கையில் வச்சுருக்க காசை வச்சு வீட்டை சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு வீட்டு குடும்பத்தினர்களுக்கு தான் நிறையாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாக நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்கள் வந்திருக்கிறது ஒரு புதுசாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேமிலியை யாரோ ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ இதனால் கடுப்பான நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்கள் வந்து அவருடைய அக்காவை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட வந்திருக்கவங்களும் அக்காவாக தான் இருக்கணும், இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்கள் அங்கே வர வைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய ஃபேமிலியில் இருக்க அந்த குட்டி பசங்க ஒரு பாட்டியெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுறாங்க. ஸோ சும்மாவே நம்ம ஆளுக்கு சல்லுனுக்கும் வரும். இப்படிலாம் பண்ணால் சைலண்ட்டாக இருப்பாப்புல, அதான் வச்சு வெள்ளுன்னு வெளுத்து வர்றா அப்படி நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்கள். நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்கள் பார்த்திங்கன்னா சப்வே மாதிரி இருக்குது. அந்த இடத்துல சில பேரை வந்து அடித்து நொறுக்கிறாரு. அதுவும் பார்த்திங்கன்னா பீர் பாட்டிலெல்லாம் சும்மா காலையிலே அடித்து உடைக்கிற அளவுக்கு ஆத்திரத்தில் இருக்கா அப்படி இவங்க என்ன சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க, இவங்களோட இந்த நிலைமைக்கு அவங்களே தான் காரணமாக இருக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்களை என்ன கடுப்பேற்றிருப்பாங்க. கண்டிப்பாக ஃபேமிலி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் கடுப்பான நம்ம ஹீரோ வந்து இவங்களை நொறுக்கி தள்ளிட்டு போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி காலை கழுவும் போது பார்த்திங்கன்னா காலிலேருந்து தண்ணி வராதுங்க, ரத்தம் வரும். ஸோ அந்த மாரி ரத்தம் சொட்ட இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவருடைய நார்மல் லைஃப்பை வாழ்கிறாரா, இவருக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள்லாம் வருது, அதை தாண்டி அவருடைய ஃபேமிலியை எப்படி பாதுகாக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தென்றல் வீசுதுங்க. அதாவது கதாநாயகி வராங்க. ஸோ அந்த கதாநாயகி கிட்ட பேசுகிறதுக்காக நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவர் பேசும்போது அவர் ரியாக்ஷன்லாம் செம்ம பயங்கரமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதாவது ரொமான்டிக்காக பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பும் போது அவங்க வந்து என்ன காலேஜில் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்மள அந்த என்ன பண்ணுவோம், ஓ அப்சல்யூட்லி நான் அந்த வழியாக தாங்க போகிறேன், வாங்க உங்களை அப்படியே போகிற வழியில் இறக்கி விட்றேன் அப்படின்னு வந்து நம்ம ஆளுங்க எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் மீ. ஆனால் நம்ம ஆள் என்ன சொல்கிறா அப்படின்னா, 1 லிட்டர் பெட்ரோல் மட்டும் ஊற்றுங்க, நீங்கள் எங்கே இறங்கணுமோ அங்கே கூப்பிட்டு போய் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. இதுலேயே தெரியுது நம்ம ஆள் இவ்வளோ பெரிய கஞ்சோன்னிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கிறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஆள் வந்து காலையில் எழுந்தவுடனே சாமியை நல்லா கும்பிட, அப்படி இந்த நாள் நல்லபடியாக போகணும், என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அதேமாரி ஃபேமிலிக்கும் உதவி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ஒரு ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்கள் வந்து ஒருத்தனை ஆக்ரோஷமாக அடிப்பாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியை குழந்தைங்க பார்த்துட்டு பயப்படும் போது அப்படின்னு வந்து சைலண்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லுவார் பாருங்க, அவங்க சிப்புன்னு அவங்க எல்லாருமே சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த விஷயம் பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு சரியான கோவம் அந்த இடத்துல இருக்கிறதா தெரிய வருது. ஸோ அந்த நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமாக கோவப்படுறதுக்கு காரணம் அவருடைய குடும்பத்தை கடத்தி கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சது தாங்க அவனுங்க பண்ண பெரிய தப்பு. நீங்கள் நார்மலாக வந்து பேசிட்டு உதார விட்டு போயிருந்தா கூட இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கா. தேவையில்லாமல் என் ஃபேமிலி மேலே கை வச்ச கை உடம்புல இருக்காடியோய் அந்த மாதிரி வச்சு சும்மா ஃபைட்ஸ் எல்லாம் அம்மா காட்டியிருக்காங்க.
இது ஜஸ்ட் ட்ரீசர்மா. இன்னும் நீ ட்ரைலரும் மெயின் பிக்சரும் பார்க்கலையே, பார்த்தான்னு சும்மா தெறிக்க விட்டுருவாங்க தட்டுற அந்த மாதிரி இருக்க போது தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு மாதிரி வரப்போகுது. அதுவும் தமிழ்ன்றப்ப இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், இன்க்ளூடிங் மீ. ஸோ நானும் உங்களோட சேர்ந்து பார்க்க ரொம்ப ஆவலாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஆவலாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ டக்குன்னு வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நான் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்களே சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஆர்டரை நான் நிறைவேற்றுறேன்.